எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும்போது இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள், குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முதல்ல நம்ம கத்திரிக்காயை நல்லா அலசிக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கிடுவோம். நல்லா தண்ணியில் அலசிட்டு அடுப்பு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகா, இடித்த பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயை இதோட போட்டு நல்லா கிளறி விட வேண்டியதுதான். செத்தனை மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் சிம்மில் வச்சு நல்லா கத்திரிக்காயவே விடணும், தண்ணி விடக்கூடாது. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். காய் நல்லா வெந்த பின்னாடி சீரகம், மிளகு, இடித்த பொடி போட்டு காரத்துக்காக நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இதில் நான் தேங்காய் பூ போட்டிருக்கேன், நீங்கள் இஷ்டம்னா போடுங்க. ஆனால் நெய் கண்டிப்பாக ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது. சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும்போது இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள், குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க.